சுதேசமித்திர நேயர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமாவும் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு பொருள் இப்ப நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து செங்கல்பட்டுல ஒரு பொருளு ரூ. 50க்கு கிடைக்கிறது. ஆனா, அந்த பொருளை வாங்குவதற்காக நீங்க திருச்சி வரைக்கும் செல்வீங்களா? இது சிம்பிள் கான்செப்ட்ங்க. பெருசா நான் ஒண்ணும் இதுல கொண்டாரல. சென்னையிலிருந்து செங்கல்பட்டுல ரூ. 50 கிடைக்கக்கூடிய பொருள சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அதே நேரத்துல அந்த பொருள் தான் திருச்சியில ரூ. 100க்கு விக்கிறாங்கன்னா, ரூ. 100க்கோ, ரூ. 70க்கோ, ரூ. 80க்கோ விக்கிறாங்க. பட் இந்த ரூ. 50 கிடையாது. அத விட அதிகம். அத நாம திருச்சிக்கு போய் வாங்கிட்டு வருவோமா? அப்படி திருச்சிக்கு போய் நம்ம வாங்கிட்டு வர்றோம்னா, நமக்கு என்ன மாதிரியான அழுத்தம் இருக்கும்? செங்கல்பட்டுல வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி மிரட்டுறதா தானே கணக்கு? அது போன்ற ஒரு ஏகாதிபத்திய ரவுடி தான் இன்று அமெரிக்காவாக இருக்கிறது. ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ஜான் 30த் ரிலீஸ் ஆகுதுங்க. எல்லாருமே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். 1ஆம் தேதி இந்தியன் கவர்ன்மெண்ட் அத மறுக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஓகே ஃபைன். நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை நம் மீது வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டை எதிர்த்து அதை மறுப்பு தெரிவிப்பது என்பது சரியான விஷயம். 1ஆம் தேதி வெனிசுலால ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாருங்க. ட்ரம்ப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அமைதிக்காக நோபல் பரிசே குடுக்கலாம் போல ட்ரம்ப்புக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம அரசு சொல்றாங்க. 1ஆம் தேதி தாங்க அறிவிக்கிறாரு ட்ரம்ப்பு. ஆனா 2ஆம் தேதியே இந்திய அரசு நாங்கள் வெனிசுலாவில் பர்ச்சேஸ் செய்றோம். இதோட ஆயில் ரஷ்யால பர்ச்சேஸ் செய்ய மாட்டோம்னு உத்தரவாதத்த குடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் முதல்ல சொன்ன செங்கல்பட்டு திருச்சி கதை தான் இது. வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். என்னடா இவன் செங்கல்பட்டு திருச்சின்றான், இந்தியாவிலேருந்து ரஷ்யான்றான், இந்தியாவிலேருந்து வெனிசுலான்றான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஆயில ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்கக்கூடாதுன்றாரு. அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை. இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடாவே இருக்கு. இந்த நேரத்துல நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணுமா? 4400 கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவிற்கும் நமக்குமான இடைவெளி. நமக்கும் வெனிசுலாவுக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர். 15,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை வைப்போமா இல்லையா? இதுதான் நியாயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணிந்ததா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் வெளிப்படையாக கூற வேண்டும். ஏன் சொல்லணும்னா, இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சைனா, நேபாள், ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள் அனைத்துமே இன்று ஒரு கொலாபரேஷன் ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க. பங்களாதேஷ்ல அவங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. நாம தான் பிரிச்சு அவர்களை கொடுத்தோம் என்றாலும் அவர்களுக்குள்ளேயோ ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ராணுவ ஆட்சி மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல ரஷ்யாவுடன் நம் நட்போடு இருந்தோம் என்று சொன்னால் தான் சைனாவுடைய மிரட்டலுக்காவது அடிபணியாமல் இருக்க முடியும். அமெரிக்கா அங்கிருந்து வந்து நமக்காக உதவி செய்வார்களா என்றால் கிடையாது. நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை எதற்காக பகைத்து கொண்டு அவர்களுடன் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆயில நம்ம எதற்காக வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கணும்? அதற்கான அத்தியாவசியம் என்ன? அதற்கான தேவை என்னன்ற கேள்வியை தான் வைக்கிறாங்க. இந்த கேள்வி வைக்கிறது கூட நாடாளுமன்றத்தில் விடாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு விஷயம் தாங்க எங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ உண்மையை சொல்லணும்னா, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்ன்ற ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஞாபகம் வருதுங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்களுக்குள்ள போகலாம். எதுக்குள்ளேயும் நம்ம போக விரும்பல. இந்த ஒற்றை கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி கூட நம்ம கேட்குற ஐடியா இல்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது. அந்த ஃபைலை ரிலீஸ் பண்ண உடனே இது மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் வருதுன்னா, இது ஏன்? இந்த கேள்விக்கான விடை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசகர்களும் இதற்கான கேள்விக்கான விடையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக பதிவிடுங்கள். என்றும் மக்களுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் சுதேசமித்ரா. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.